சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 314வது ஜெயந்தி விழாவையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை தெற்கு பஜாரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு நெல்லை மாவட்ட ஆயர்குல வழக்கறிஞர் அணி சார்பில் வீரன் அழகுமுத்துக்கோனின் சிலைக்கு ஆயர்குல வழக்கறிஞர் அணி ஏற்பாட்டில் வழக்கறிஞர் அணி சங்க தலைவர் ராஜேஸ்வரன், சங்க பொருளாளர் எஸ்.கே. ராஜா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் மணிகண்டன், துணைத் தலைவர் வினோத்குமார், உதவி செயலாளர் முத்துராஜ், நூலகர் அனு பிரவீன், செயற்குழு உறுப்பினர் கார்த்திக் தம்பான், வழக்கறிஞர் ராமராஜ், தச்சை ஆனந்த், சேரை வழக்கறிஞர் செயலாளர் சந்தனகுமார், லட்சுமணன் ரமேஷ், மாரியப்பா காந்தி, விநாயகராமன், பாலை பரமசிவன், ஆனந்த் ராஜேஷ், இளங்கோ, இசக்கிமுத்து மாசானமூர்த்தி, சிலம்பு சுரேஷ், பாப்பாக்குடி சக்தி, வேம்புதாஸ், தங்க இசக்கி, பேச்சிமுத்து, டவுன் முத்து மற்றும் இளம் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆயர்குல வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் சுபாஷ் சுந்தர், சேரை இசக்கி மற்றும் ஆயர்குல மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் பலர் இதில் கலந்து கொண்டு செய்திருந்தார்கள். நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தனை பேருக்கும் இந்திய நாட்டின் விடுதலைக்காக விழா குழுவின் சார்பில் சென்னை மாநகரத்திற்கு அடுத்து காலை மாநகரத்திலே தான் நம்முடைய மாவீரன் வீரன் அழகுமுத்துக்கோன் சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இவருடைய பேர்வதையும் சொல்வதற்கு ஆசைதான். இருந்த போதிலும் காலத்தின் நலன் கருதி என்னுடைய வழக்கறிஞர் சொந்தங்கள், வழக்கறிஞர் சகோதரர்கள் அனைவருக்கும் எனது சார்பிலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும் செயலாளர் மணிகண்டன், துணைத் தலைவர் வினோத்குமார், இந்நிகழ்வு இந்த 267வது ஆண்டாக தொடர்ந்து வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சுதந்திரத்தினுடைய தாகத்தினை மக்களுக்கு எடுத்து கூறி முதல் தீப்பொறியை ஏற்படுத்திய